உங்களை சிரமப்படுத்துகிற எந்த ஒரு உறவுமே உண்மையானதில்ல. அன்போட நோக்கம் உயர்த்துறது தானே தவிர காயப்படுத்துறது இல்லை. சில சமயத்தில் நாம் பிடிச்சிருக்கிறத விட விட்டு விடுறது தான் ரொம்ப நல்லது. குறிப்பாக அது நம்மளோட நிம்மதியை அளிக்கும்போது. சில உறவுகள் முடிவுக்கு வர்றதில்லை, அதுக்கு பதிலாக அது நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கு. அவ்வளவுதான். உங்களோட உணர்வுகளை மதிக்காத ஒருத்தருக்காக நீங்கள் உங்களை தியாகம் செய்ய வேண்டியதில்லை. உங்களோட மதிப்பு உங்களுக்கு தான் தெரியும். உடஞ்சி போன கண்ணாடி துண்டுகளை மாதிரி தான் சில உறவுகளும். அதை திரும்பவும் ஒட்ட முயற்சி செஞ்சால் அது திரும்பவும் நம்மளை தான் காயப்படுத்தும். உங்களை நிராகரிக்கிற ஒருத்தர்கிட்ட உங்களோட அன்பை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை மதிக்காத ஒருத்தர்கிட்ட உங்களோட உறவை தொடர்றது உங்களோட நேரத்தை வீணடிக்கிற செயல் அப்படின்றத உணருங்க. ஒருத்தர் உங்களை கைவிடும் போதும் உங்களை விட்டு விலகி செல்லும் போதும் உங்களோட மதிப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவங்க உங்களோட மதிப்பை அறியறதுக்கு தகுதி அற்றவங்க அப்படின்னு தான் அர்த்தம். பழகுன ஒரு உறவை மறக்கிறது அப்படின்றது வழி இல்லை. சில நினைவுகள் கூட வலியை தர்றதில்லை. மறக்க விரும்புகிற எண்ணம் தான் நம்மளுக்கு மரண வலியை தந்து விட்டு செல்லுது. ஆனால் வலி கூட ஒரு பாடம்தான். அது உங்களை மேலும் வலிமையாக்கும், மேலும் புரிதல் கொண்டவராக மாற்றும். இந்த உலகத்தில் யாரோட வலியையும் யாருமே புரிஞ்சுக்கிறதில்ல. எதையுமே தனக்கு நடந்து அதை உணரும் போது தான் அந்த வலியையும் அந்த வலியோட ஆழத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. வாழ்க்கையில் நம்மளும் கூட பல இடங்களில் அப்படி தான் இருந்திருப்போம். அதனால் நம்மளோட வலியை யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. அது வீணானது. அதனால் உங்களோட வலி இன்னும் அதிகமாகுமே தவிர கொஞ்சம் கூட குறைய போகிறதில்ல. ஒரு காயத்தோட வலி அதை ஏற்றுக்கிட்டாதான் குறையும். உங்களுக்கு ஏற்பட்ட பாடம் அந்த காயமாக கூட இருந்துட்டு போகலாம். ஸோ அந்த காயத்தை கூட உங்களுக்கான ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மனசு கண்டிப்பாக ஒரு அமைதிக்கு வரும். அதுக்கு நீங்கள் ஆளாகாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பாடம் உங்களை ஒரு நல்ல மனிதராக மாற்றிடும். வாழ்க்கையில் சில பிரிவுகளானது வரதான் செய்யும். அந்த பிரிவுகளை கூட நம்ம கடந்து தான் ஆக வேணும். நம்மளோட வாழ்க்கையில் வந்த சில தவறான மனுஷங்களை நம்ம விரும்பிட்டோமே அப்படின்னு நினச்சி வருந்தாதீங்க. தவறான மனுஷங்களை கூட உங்களால் இவ்வளவு விரும்ப முடிஞ்சிருக்கு அப்படின்னா சரியான மனுஷங்களை உங்களால் எவ்வளவு நேசிக்க முடியும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களை புரிஞ்சவங்க இருக்கட்டும், உங்களை புரியாதவங்க போகட்டும் அப்படின்னு விட்டுருங்க. முதிர்ச்சி அடையாத மனநிலைமை கொண்டவங்க தான் உறவுகள் கூட வாக்குவாதம் செஞ்சு அதில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பாங்க. முதிர்ச்சி அடைஞ்ச மனநிலையை கொண்டவங்க அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே வாக்குவாதத்தை தவிர்க்க தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வாக்குவாதமானது எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு கிடையாது அப்படின்றத. அது பிரச்சனையை வளர்க்க தான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் உறவுகளுக்குள்ள எந்த ஒரு தவறையுமே செஞ்சிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. நீங்கள் செஞ்சிட்ட தவறுகளுக்கு சில தண்டனையை கூட எளிதாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சில இடத்துல மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்றது தண்டனையை விட வலி மிகுந்ததாக இருக்கும். அனைத்து உறவுகளுக்குமே ஒரே அடிப்படை தான். உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. அந்த தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு உறவுகளை உருவாக்கி கொள்கிறீங்க. உங்களை மாதிரி தான் மற்றவங்களும் இருப்பாங்க அப்படின்றத உணருங்க. தேவை முடிஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சு செல்கிறாங்களே அப்படின்னு நினச்சி வருந்தாதீங்க. உங்களை ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுக்கிறதும் தப்பாக பயன்படுத்துகிறதும் அவங்களோட குறைபாடு. உங்கள் மீதான அவங்களோட பார்வை உங்களுக்கான உண்மை இல்லை. மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஆபத்தில் கை கொடுக்க, துயரங்களில் ஆறுதல் அளிக்க, இன்ப துன்பத்தில்
உரிமையோட பங்கெடுக்க உறவுகள் வேணும் தான். ஆனால் பல நேரங்களில் ஆபத்தையும் துயரங்களையும் துன்பங்களையும் கொடுக்கறதே அந்த உறவுகள் அப்படின்ற போது எல்லாரையுமே வெறுக்க தான் தோணுது. எதையுமே புன்னகையோட கடந்து செல்ல பழகுங்க. உங்களோட புன்னகை தான் உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகச்சிறந்த பதிலடியாக இருக்கும். உண்மையான அன்பு ஒரு நிழல் போன்றது. நீங்கள் எங்கே சென்றாலும் அது உங்களை பின்தொடரும். ஒரு உறவு உங்களை காயப்படுத்தி இருந்தாலும் உண்மையான அன்பு ஒருபோதும் மறைந்து போகாது. அது ஒரு புதிய வடிவத்தில் அல்லது வேற ஒருத்தங்க கிட்ட இருந்து அது உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும். அதனால் எதையுமே கடந்து செல்ல பழகுங்க. மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்த நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம மேலேயும் நம்மளோட அன்பை செலுத்தணும். சுய அன்பு தான் உயர்ந்த உறவு. அதுதான் உங்களுக்கு துரோகம் இழைக்காத, உங்களை ஏமாற்றாத ஒரே உறவு. உறவு நீடிக்கணும் அப்படின்னா கடன் கொடுக்கக்கூடாது. ஒரு வேளை கொடுத்துட்டா அதை திரும்ப கேட்கக்கூடாது. கொடுத்த கடனை திரும்ப கேட்கும்போது தான் உறவுகளோட உண்மையான முகத்தையே நீங்கள் பார்ப்பீங்க. கண்மூடித்தனமாக ஒருத்தரை நேசிச்சிட்டா அவங்க சொல்கிற பொய் கூட நம்மளுக்கு உண்மையாக தான் தெரியும். துரோகத்தோட முதல் விதை அதிகபட்ச நம்பிக்கையால் தான் தூவப்படுது. சில ஏமாற்றங்கள் தவிர்க்க முடியாதது. ஆனால் அதை எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படின்றது தான் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்குது. சிலர் தர்ற ஏமாற்றத்துக்காக வருந்தாதீங்க. எதையுமே எதிர்கொள்ளுங்க. காயங்களை மறைக்க முயன்றா அது ஆழமாக புதஞ்சிரும். அதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கொள்கிறது தான் உண்மையான குணப்படுத்துதல். சில உறவுகளால் உங்களோட இதயம் உடஞ்சி போனாலும் பரவாயில்லை, அது ஒரு நாள் குணம் அடைஞ்சிரும். ஆனால் நம்பிக்கையை இழந்துடாதீங்க. நம்பிக்கை தான் புதிய உறவுகளுக்கான கதவை திறக்கும். முடிஞ்சு போன உறவுகளை பற்றி கவலைப்படுறத நிறுத்திட்டு புதிய தொடக்கத்தை நோக்கி நகருங்க. இழந்தவங்களை நினச்சி வருந்துறது இயல்பு தான். ஆனால் அந்த இழப்பு உங்களுக்கு கற்று தந்த பாடத்தை மட்டும் மறந்துடாதீங்க. யார் உங்களை உண்மையாகவே நேசிக்கிறாங்களோ அவங்க உங்களை காயப்படுத்த மாட்டாங்க. காயப்படுத்தினா அவங்க உறவுகளாக இருந்தாலும் அந்நியர்கள் தான் அப்படின்றத மறந்துடாதீங்க. நம்ம காயப்படும்போது தான் உண்மையான அன்புனா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். கடந்த காலத்தில் சிலர் தந்த காயங்கள் வெறும் காயங்கள் இல்லை, அது உங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டுற ஒளிரும் நட்சத்திரங்கள் தான். சில சமயத்தில் நம்ம விரும்புகிறவங்களை விட நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றது தான் நம்மளுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். நம்மளுக்கு என்ன தேவைன்னு மற்றவங்க புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நினைக்கிறது, அந்த மாதிரி வருத்தப்படுறது என்றைக்குமே வீணானது. உங்களோட மனசை அமைதியாக்குங்க. உறவுகளால் ஏற்பட்ட காயங்கள் காலப்போக்கில் தானாகவே மறைஞ்சு போயிடும். ஆனால் மனசை அமைதிப்படுத்துறது அப்படின்றது ரொம்பவே கடினமான ஒரு விஷயம். உங்களை காயப்படுத்தின சில பேரை மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது அப்படின்றது மற்றவங்களுக்காக இல்லை, உங்களோட மன அமைதிக்காக தான். சில பேரை மறந்துட்டு கடந்து செல்லுங்க. மறக்கிறது தான் சிறந்த மருந்தாக இருக்கும். ஏன்னா சில உறவுகள் நம்மளோட மனசுக்கு ஒரு மருந்து போல, ஒரு சில உறவுகள் நம்மளுக்கு ஒவ்வாத மருந்து போல எப்போவுமே கசப்பையே கொடுத்துட்ருக்கோம். உங்களோட கண்ணீருக்கு மதிப்பு கொடுக்காத உறவை விட்டுருங்க. அதை விட்டு விலகுனாதான் நீங்கள் தேடுற நிம்மதி உங்களை தேடி வரும். உங்களுக்கு வழி தந்த உறவுகளை குறித்து வருந்தாதீங்க. அந்த வழி உங்களை சிறந்த மனுஷனா இன்னும் மாற்றிருக்கு அப்படின்றத நினச்சி பெருமைப்படுங்க. சில பேரால் ஏற்படுற வழியை கடந்து வந்துருங்க. சில உறவுகள் காலப்போக்கில் மாறக்கூடியவை. அவங்களோட சுயநலத்தால் ஏற்பட்ட காயங்கள் அனுபவ பாடங்களாக மாறி நம்மளை வலிமையாக்கும். அன்பு ஒன்றும் பிச்சை இல்லை, அதை யாசிக்கிறதும் மற்றவங்க கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறதும் நம்மளோட மதிப்பை குறைச்சிரும் அப்படின்றத உணருங்க. அன்பு அப்படின்றது கொடுக்கக்கூடிய ஒன்று, அதை எப்போதுமே கேட்டு பெறக்கூடாது. உங்களோட மதிப்பை கண்டறியுங்க. நீங்கள் மற்றவங்களுக்காக உருகி உங்களோட தனித்துவத்தை இழந்தா
அந்த உறவு உங்களை காயப்படுத்த தான் செய்யும். உங்களோட தன்னம்பிக்கையும் உங்களோட சுய மரியாதையும் தான் உங்களுக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு கவசங்கள். நம்பிக்கையானது ஒரு முறை தகர்ந்துட்டு அப்படின்னா அதை மீண்டும் கட்டி எழுப்ப முடியாது. உங்களை ஏமாத்தின ஒருத்தர்கிட்ட திரும்பவும் நம்பிக்கை வைக்கிறது பழைய காயத்தை மீண்டும் சீன்றது மாதிரி. சில நேரத்தில் அப்படிப்பட்ட உறவுகளை துண்டிக்கிறது தான் சிறந்த தீர்வாக இருக்கும். உங்களை விட்டு விலகி சென்றவங்க உங்கள் வாழ்க்கையோட ஒரு அத்தியாயத்தை முடிச்சிருக்கலாம். ஆனால் கதையே இல்லை, இன்னும் புதிய அத்தியாயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. மனம் தளராதீங்க. சில உறவுகள் முடிவுக்கு வரும்போது தான் உங்களுக்கான உண்மையான பயணத்தை நீங்கள் தொடங்க முடியும். கண்டிப்பாக இதே மாதிரி எல்லாரோட லைஃப்லேயும் பல அனுபவங்களை கடந்து தான் வந்திருப்போம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. உங்களை சிரமப்படுத்துகிற எந்த ஒரு உறவுமே உண்மையானதில்லை.